கண்டிப்பா அந்த எஃப்டிஐ இந்தியாக்குள்ள வரதுனால, அவனுடைய டெக்னாலஜி உள்ள வருது. அவசியம் இந்தியாவுக்கு தேவை. வளர நாடுகள். இப்ப சைனா வந்து இன்னைக்கு 35 வருஷத்துல வந்து எல்லா பொருளையும் சீப்பா சப்ளை பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கான்னா, அது காரணம் நான் சொல்லி ஏற்கனவே மக்கள் வந்து வயல்ல போய் பெருச்சாளிய புடிச்சு தின்னுகிட்டு இருந்த கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னேன். வந்து அந்த நாடு இன்னைக்கு மாஸ் புரொடக்ஷன் பண்ற கெப்பாசிட்டி வந்திருக்குன்னா, அந்த நாடு அன்னைக்கு இருந்த வறுமம்போது, வளர்ந்த நாடுகள குறிப்பா அமெரிக்காவ, எங்க நாட்ல தயவு செஞ்சு முதலீடு பண்ணு. நம்ம ஏற்கனவே டச் பண்ணும்போது கொஞ்சம் நான் டைவர்ட் ஆயிட்டேன். மாவோ சேடாங் பத்தி சொன்னோம். அடுத்தது ஜென் ஜியாபிங்ன்னு வந்தாரு. அவர் தான் அந்த நாட்ட வந்து தன் மக்கள் பசி ஆற வேண்டும் என்ற முக்கிய கொள்கையை மையப்படுத்தி அந்நிய முதலீட அலோவ் பண்ணி வாங்க. ஆ அந்த நாட்டுக்கெல்லாம் வந்து வெளி முதலீடு அதிகமா போகாததுக்கு என்ன ஒரு காரணம் இருந்ததுனாக்க, அடுத்த காரணத்தில வந்து அந்த நாட்ல வந்து அந்த கம்யூனிசம்னாலே வந்து கொடி பிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரைக் முதலாளியே ஒழிக!